சுந்தரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயத்தில் தான் தை மாதம் வெள்ளிக்கிழமை நடந்த பிரதோஷ நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். எந்த கோயில்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நந்தியம்பெருமானுக்கு பாலில் அபிஷேகம் செஞ்சால் உடல் நலம் மேம்படும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். சந்தனத்தில் அபிஷேகம் செய்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு, செல்வாக்கும் அதிகாரமும் உள்ள பதவி கிடைக்கும். மஞ்சள் பொடியில் அபிஷேகம் செய்தால் திருமண தடை நீங்கும், விரைவில் திருமணம் நடக்கும். பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்ய கடன் தொல்லை நீங்கும், தீராத வியாதிகள் தீரும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். பன்னீர் அபிஷேகம் நாகதோஷம் நீங்கும், சஞ்சலமான மனம் அமைதியடையும், மகிழ்ச்சி பெருகும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும். இளநீர் அபிஷேகம் குடும்ப பிரச்சனையால் இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும். நீண்ட நாட்கள் இழுவையில் இருந்த வழக்குகளில் வெற்றி பெறலாம். வாசனை திரவியங்களில் அபிஷேகம் செஞ்சால் சொந்த வீடு வாங்கும் கட்டும் பாக்கியம் கிடைக்கும். நந்திக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் உயர்வான கல்வி கிடைக்கும், ஆரோக்கியம் மேம்படும். சிவபெருமானுக்குரிய 8 விரதங்களில் முக்கியமானது இந்த பிரதோஷ விரதமாகும். தேவர்கள் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்து அவரிடம் ஆசிகளையும் வேண்டிய வரங்களையும் பெற்ற வேலைதான் இந்த பிரதோஷ வேலை. இந்த சமயத்தில் நாமும் சிவபெருமான மனமுருகி வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நமக்கு வேண்டிய வரங்கள் கொடுப்பார். பிரதோஷ நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தியோடு சேர்ந்து கைலாசம் முதல் பூலோகம் வரை சஞ்சாரம் செய்வார் என்பது ஐதீகம். அப்போது சிவபெருமானோட நந்தியம்பெருமான் தான் அருகிலேயே இருப்பார். அதனால் நந்தியம்பெருமானுக்கு தான் முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவனை அடைவதற்கான வாயில் நந்தி மனம் மகிழ்ந்தால் சிவபெருமானும் மனம் மகிழ்வார். நம்முடைய தோஷங்கள் தடைகள் நந்தி வழியாக நீங்கும். பிரதோஷ நேரத்தில் செய்த நந்தி அபிஷேகம் நம்மளுக்கு கோடி புண்ணியத்தை. பிரதோஷ காலங்களில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவார். முதல் சுற்றுல வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் கேட்டபடி சுந்தரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது திருப்பூர் மாவட்டம் நல்லூர் வட்டம் அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமி விசாலாட்சி அம்மன் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தான் இந்த பிரதோஷ நிகழ்வுகள் நடந்ததுங்க.